கழுத்து வலிக்கான மருந்தை இப்போ பார்க்க போகிறோம். கழுத்து வலியை வந்து சரி செய்யணும்னா, முருங்கைக்கீரையை இப்போ அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். முருங்கைக்கீரையை வந்து ஒரு 20 மில்லி அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். முருங்கைக்கீரையோட கொஞ்சம் சிறிது தண்ணியை விட்டு அரைச்சா தான் அரைக்க முடியும். இல்லைன்னா அப்படியே இலையா இருக்கும். இதை வந்து காய்ச்சும் பொழுது இதனுடைய தண்ணியினுடைய தன்மையை வெளியேற்றுவோம். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 20 மில்லி அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கங்க. ஒரு நெல்லிக்காய் பெருநெல்லிக்காயை நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம். இந்த பெருநெல்லிக்காயில கொஞ்சம் சிறிதளவு நீர் விட்டு நல்லா அரைச்சு எடுத்துருக்கோம். ஏன்னா நீர் விடாமல் அரைச்சோம்னா அந்த கல்லோட ஒட்டிக்கிறோம். அதனால கொஞ்சம் சிறிது நீர் விட்டு அரைச்சு எடுத்துக்கிறோம். இதை நேராக கழுத்தில் தடவுனாலோ இல்லை முருங்கைக்கீரையை நேராக கழுத்தில் தடவினாலோ வலி கண்டிப்பாக குறையும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு தான் சரியாகும். இதை வந்து நம்ம வந்து மருந்தாக மாற்றும் போது அதிக நேரம் வேலை செய்யும். அதனால இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் நெல்லிக்காயை. கிராம்பு வந்து நேரடியாகவும் போட்டுக்கலாம், லேசாக வந்து ஒடிச்சும் போடலாம். கிராம்பை எப்படி போட்டாலும் தவறு கிடையாது. கிராம்பில் வந்து ஒரு 10 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதுமானது. 10 கிராம்பு அளவுக்கு எடுத்து லேசாக வந்து நுனிக்கிறோம். கிராம்பு வந்து லேசாக இடித்து போட்டால் போதுமானது. கிராம்பு வந்து இடித்து எடுத்து ஒரு 10 கிராம்பு அளவுக்கு எடுத்துருக்கோம். 10 கிராம்பு இடித்து அதோட சேர்த்துக்கிறோம். அதோட சேர்த்து ஏன்னா நேரடியாக வந்து எண்ணெயை ஊற்றி காய்ச்சணும் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் நம்ம முதல்ல கலந்து வச்சுக்கிட்டு மேலே எண்ணெயை ஊற்றி மெதுவாக காய்ச்சணும்னா எண்ணெய் எந்த தவறும் செய்யாது. இல்லைன்னா எல்லாமே பொங்கி நீங்கள் காய்ச்ச போகிற எண்ணெய் வந்து வீணாயிரும். அதனால முதல்ல எடுத்தது எண்ணெயை ஊற்றிடாதீங்க. நேரடியாக வடச்சட்டி வச்சிட்டோம்னாலே எண்ணெயை ஊற்றிடுவாங்க. நிறைய பேர் அதை தான் செய்வாங்க. கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. இதோட சேர்த்து மிளகை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். மிளகுல வந்து ஒரு 10 மிளகு அளவுக்கு எடுத்தால் போதும். மிளகு வந்து நல்லா தூள் செஞ்சு வச்சுக்கோங்க. மிளகு முழுமையாக போட்டால் அதனுடைய காரத்தன்மை குறைவாக இருக்கும். ஆனால் கிராம்பு எப்படி போட்டாலும் அதனுடைய முழு தன்மையை கொடுத்துரும். 10 மிளகு அளவுக்கு போட்டால் போதுமானது. 10 மிளகு அளவுக்கு போட்டிருக்கோம். இப்போது அதோடு சேர்ந்து சித்திரத்தை வந்து பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இந்த சித்திரத்தை வந்து பொடி செஞ்சு வச்சதில் இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் கலந்த கலவையை வந்து இது மேலே இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டணும். இதை முதல்ல வந்து நல்லா கிண்டி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றுனதால நல்லா கிண்டிடணும். முதல்ல நல்லெண்ணெய் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கலவையாக சேர்ந்துருக்கணும். ஏன்னா எண்ணெய் தனியாக இருந்து இதெல்லாம் சேர்ந்துடணும். வெடிச்சதும் கபகபகன்னு பொங்கி சட்டிக்கு வெளியில் வந்துடும். நம்ம அடுப்பு அணைக்க முன்னாடி எல்லாமே வெளியில் வந்து அடுப்பு அணைஞ்சிரும். அடுப்பு அணைஞ்சின்னா இன்றைக்கி இருக்கிற கேஸ் வந்து கண்டிப்பாக அணைஞ்சினா மறைமுகமாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கவனம் தேவை. இந்த எண்ணெய் காய்ச்சறது விறகடுப்பில் தான் காய்ச்சணும். விறகடுப்பில் காய்ச்சினாங்கன்னா எந்த தவறும் வராது. ஏன்னா எவ்வளோ வேகமாக பொங்கும் அப்படின்றது சொல்ல முடியும். நம்ம இப்போ வந்து 100 மில்லி அளவுக்கு சொல்லியிருக்கிறோம் எண்ணெயை. அவங்க வந்து நிறையா செய்யணும்னு நினச்சி 1 லிட்டர் எண்ணெயில் தயாரிக்கிறவங்கலாம் இருக்காங்க. 5 லிட்டர் எண்ணெயை ஊற்றி தயாரிப்பாங்க. அப்போ அந்த முருங்கைக்கீரையை போட்டதுமே கபீர்னு பொங்கி வெளியில் வந்து எல்லாமே அணைஞ்சிரும். அப்போ பெரிய தவறு நடந்துடும். இல்லை கையை விட்டு கையெல்லாம் வெந்து போயிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தில் முதல்லையே நல்லா குழச்சி வச்சு அந்த குழச்சி வச்சதை அதுக்கப்புறம் மெதுவாக சூடு பண்ணும்போது அதில் உள்ள நீர்ச்சத்தை பூரா கண்டிப்பாக நெருப்பு எடுத்துக்கிறோம். நீர்ச்சத்து இல்லாத எண்ணெயை வந்து நம்ம வந்து வடிச்சுக்கிடுவோம். இதை வந்து எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது முகத்தில் கண்ணில் வந்து தெரிச்சிடும். கண் பார்வை வந்து கெடுத்துரும். ஏன்னா அந்த அதில் உள்ள ஈரத்தன்மை கொஞ்சோண்டு தண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் எண்ணெயும் ஒன்றும் சேராது. அது காய்ச்சும் போது பட்டுன்னு வெடிக்கும். அதனால தான் மொத்தமாக கலந்துக்கிற சொல்கிறோம். எண்ணெயை காய்ச்சிட்டு காஞ்ச எண்ணெயில் இதில் ஊற்றினோம்னா நம்ம முகம் பூரா வெந்து போயிடும். ரொம்ப ஜாகிரதை தேவை. அதனால் மொத்தமாக கலக்கிக்கிறணும். முதல்லையே கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து காய்ச்சினோம்னா தான் நம்ம வந்து எந்த ஒரு தவறும் வராது. கொஞ்சம் முகத்தை சாய்ச்சிக்கிட்டு தான் இல்லைன்னா ஒரு தட்டு எடுத்து கையில் எப்படி வச்சுக்கணும், மறைச்சிக்கிட்டே கிண்டணும். ஏன்னா தெரிச்சா அந்த தட்டில் தெரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தட்டில் தெரிச்சதுன்னா நம்ம முகத்துக்கு வராது. நம்ம முன் பாதுகாப்பு, நம்ம கவசம், போர்க்கவசம் மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் நடக்கிற தவறுகள். இப்போ கண்ணாடி பாத்திரம் உடனே துண்டு வந்து கண்ணில் எப்படி போடுதோ அதே மாதிரி எண்ணெய் வந்து எவ்வளோ வேகமாக மேலே வரும்ன்றது நம்ம சொல்லவே முடியாது. வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கும். இந்த காய்ச்சி எடுத்ததில் வந்து பாதி எண்ணெயாக குறைஞ்சிருச்சு. ஊற்றின எண்ணெயிலிருந்து இப்போ வந்து 50 மில்லி அளவுக்கு தான் இருக்கும். 50 மில்லி அளவுக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான மருந்து. இதை எடுத்து கழுத்தில் வந்து நல்லா வந்து தேய்க்கக்கூடாது. கழுத்தில் தேய்க்காமல் இதை எடுத்து கழுத்து வலி இருக்கிற இடத்துல லேசாக தடவி விட்டால் போதும். இது வலியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேய்க்கணும். சிலதை வந்து அரைக்கி தேய்ப்பாங்க. அரைக்கெல்லாம் தேய்க்கவே கூடாது. லேசாக தடவுனா போதும். இதில் வந்து ஒரு 10 சொட்டு கழுத்து மேலே அப்படியே லேசாக தொட்டு வச்சு விட்டு நீங்கள் பேசாமல் படுத்துக்கலாம். இல்லை நாளியில் கழுத்து வச்சு படுத்துக்கலாம். இதெல்லாம் கழுத்தில் வந்து நாளியை வச்சு படுத்தோம்னா கழுத்து வலியெல்லாம் எடுக்கக்கூடியது. ஏன் நாளியை வைக்க சொல்கிறோம்? அது உருட்டாக இருக்கும். நீங்கள் படுக்கும்போது அதுவாக உருட்டி நரம்புகளை வந்து சரி செய்யும். கழுத்தில் உள்ள நரம்புகளை நம்ம வச்சு கையில் தேய்க்கிறதுக்கு பதில் கழுத்தில் வந்து இந்த நாளி அரப்படி நாளி ஒரு பிடி நாளியை வச்சு படுத்தோம்னா
அரிசி அளக்கிற நாளி எடுத்து வச்சு படுத்தோம்னா அது வந்து நம்ம லேசா உடம்ப வந்து ஆட்டினோம்னா அது லேசா உருள ஆரம்பிக்கும். உருளும் போது கழுத்து நரம்புகளை வந்து நேராக்கும். சுருண்டு கிடக்கிற நரம்புகள் நேராக்கும். அப்ப நம்ம தொட்டு வச்சா போதும். அதை அழுத்தி தேய்க்க தேவையில்லை. அழுத்த வேண்டிய வேலையெல்லாம் அந்த நாளி பார்த்துக்கிறோம். நம்ம தலையினுடைய அந்த பலுவை வந்து அந்த நாளி தாங்கும்போது வலி வந்து கண்டிப்பா சரியாகும். இது வலிக்கிற இடத்துல எந்த இடத்துல வேணாலும் போடலாம். இது இடுப்பு வலிக்கும் போடலாம், கழுத்து வலிக்கும் போடலாம். வலி நிவாரணி தான். ஆனா அந்த கழுத்துக்கு வந்து அற்புதமா வேலை செய்யும். கழுத்து வலியை வந்து குறைக்கும். கழுத்துல உள்ள வலிகள் குறையும் போது இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்க கழுத்து நேரா திருப்பலாம். சிலர் பார்த்தீங்கன்னா சாஞ்ச கழுத்து சாஞ்ச மணிக்கே தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் சாஞ்சி தான் நிற்பாங்க. நேரா நிற்க முடியாது. நேரா நிற்க முடியாதுன்னா அந்த கழுத்து நரம்புகள் சுருண்டு இருக்கும். அந்த சுருண்ட நரம்புகள் இந்த இதுக்கு இந்த வாசத்துக்கு எல்லாமே மீண்டும் வந்து நேராக ஆரம்பிச்சிடும்.